ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன். எந்திரிச்சினலாம் ஆறட்டும். இதை உரிச்சிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், சீக்கிரம் ஆறிடும். கொஞ்சம் ஆறிடுச்சுனாலே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சு நல்லா எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சாச்சு. இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இது வேணாலும் ஊற்றிக்கோங்க. எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வரமிளகா ஏதாவது போடுறதுனா கூட இதோட போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகா பொடி போட்டு தாளிச்சு போகிறேன். அதனால மிளகா பொடி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் தாளித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப வெங்காயம் வேங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஏன்னா கிரிஞ்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகா பொடி இப்போயே எண்ணெயில் போட்டுடலாம். லைட்டாக மிளகா பொடி மட்டும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு போட்டு விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகா பொடி மட்டும் 2 நிமிஷம் வெந்துச்சுன்னு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இந்த மிளகா பொடியெல்லாம் நல்லா நம்ம வெந்துருச்சு. கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆனால் எண்ணெயிலே போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மிளகா பொடி எல்லா இடத்துலையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு விட்டாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.